Hello friends and welcome back to your channel House to Home. இன்னைக்கு நம்ம காரசாரமான பூண்டு சட்னி அதுவும் ரொம்பவே ஈஸியான மெத்தட்ல எப்படி பண்ணுறதா பார்க்க போறோம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து சூடாக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு 5லிருந்து 6 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்க போகிறேன். இந்த வெங்காயத்தோடவே ஒரு 25லேருந்து 30 பூண்டு உரித்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்க போகிறேன். நல்லெண்ணெய் தான் இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். ஸோ மேக்ஸிமம் நல்லெண்ணெயிலே ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதோட ஒரு 10 வரமிளகா சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த காஞ்ச மிளகா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்ல கலர்ஃபுல்லாக பிரைட்டாக இருக்கணும் சட்னி அப்படின்னு நினச்சிங்கன்னா காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கோங்க. இப்போது உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. கூடவே ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்க போகிறேன் புளிப்புக்காக. ஏன்னா நம்ம தக்காளிலாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, இந்த புளிப்புக்கு புளி தான் சேர்க்கணும். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா ப்ரௌன் ஆகணும். பூண்டு வெங்காயம் ப்ரௌன் ஆகணும்லாம் எதுவும் கிடையாது, கொஞ்சம் வதங்கினா போதும். கொஞ்சம் பச்சை வாசனையோடு இருந்தால் தான் இந்த சட்னி நல்லாயிருக்கும். முக்கியமாக ட்ராவல்லாம் பண்ணுறப்ப எடுத்துகிட்டு போனீங்கன்னு வைங்களேன், அசத்தலாக இருக்கும், அவ்வளோ சீக்கிரமாக கெட்டு போகாது. ஏன்னா நம்ம புளி சேர்த்துருக்குறோம், அதே மாதிரி நல்லெண்ணெயில் செய்கிறோம், அதுங்கிறதுனால சீக்கிரமாக கெட்டு போகாது. நல்லா வதக்கிக்கலாம். வதங்கிடுச்சு. ஸோ வதங்கினதுக்கு அப்புறமா இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடுங்க. ஆற விட்டுட்டு நம்ம இதை ஃபைனாக அரைச்சிக்க போகிறோம். ஸோ ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துட்டு முதல்ல தண்ணி சேர்க்காமல் இதை அரைக்கணும். அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க, இல்லாட்டி நல்லா ஃபைனாக அரையாது. ஸோ அரைச்சிட்டு இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மறுபடியும் அதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கூடவே கடுகும் உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடித்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்க போகிறேன். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை லைட்டாக கொதிக்க விட்டுடுங்க. அப்போந்தான் இது கெட்டு போகாமல் இருக்கும். அவ்வளோதான், நம்ம காரசாரமான பூண்டு சட்னி ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ரிவ்யூஸ் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். எப்பவும் போல் ஹவுஸ் டு ஹோமை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த சட்னி கூட இன்றைக்கி நல்ல சுட சுட இட்லி சாப்பிட்டேன். அவ்வளோ அருமையாக இருந்தது காம்பினேஷன். ஸோ மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் House to Home.